ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்றைக்கி அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடை தோசை பண்ணுறதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இதில் ரவை முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். இன்னொரு பாத்திரத்தில் ரவையை அளந்த அதே கிளாஸில் நான் பாசிப்பருப்பையும் அளந்துக்க போகிறேன். இப்போ ரவை 2 பங்கு எடுத்தேன், பாசிப்பருப்பு 1 பங்கு எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இதையும் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் நான் ஊற வச்சுக்க போகிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பருப்பு நல்லா ஊறிட்டு இப்போ 2 தண்ணி வச்சு நல்லா நான் பருப்பை கழுவி வச்சுக்கிறேன். பருப்பை கழுவிட்டேன், தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ரவை ஊற வச்சுருந்தோம், ரவையுமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ மேலே உள்ள தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஜாரில் நம்ம ஊற வச்ச பாசி பருப்பை அதில் தட்டிடுறேன். இதில் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் பட்டை வத்தல் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 7 சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு நான் இதோட சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதோட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நான் மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஊற வச்ச ரவையோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடியில் ரவை நிற்கும், அதனால நல்லா ரவையும் நம்ம அரைச்சதும் பாசிப்பருப்பும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். இது கலருக்காண்டி சேர்க்குறோம், அதனால் நல்லா கலந்து விட்றலாம். அடை தோசை ஒயிட்டாக இல்லாமல் நம்மளுக்கு எல்லோஷாக தெரியும், அதனால் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு, 2 பெரிய வெங்காயத்தை நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்குவோம். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. இப்போ நல்லா ப்ரௌனிஸாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அரைச்சி வச்ச மாவோட வெங்காயத்தை தட்டிடலாம். தேங்காவை நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த மாவோட சேர்த்துடலாம். இது 1 கைப்பிடி அளவு இருக்கும். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட மல்லிச்செடி கொஞ்சம் தூவிக்கிறேன். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம். ஊற வைக்க மட்டும்தான் நம்மளுக்கு டைம் ஆகும். 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் தோசைக்கு மேலே லைட்டாக நான் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். லைட்டாக ப்ரௌனிஸாக வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். மேலே உள்ள மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ மேலே லைட்டாக நல்லா நம்மளுக்கு ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி கீழேயும் நம்மளுக்கு ப்ரௌனாக வரணும். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம தோசையை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கூட நம்ம தேங்காய் சட்னி, மண்டை வெல்லம், நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.